நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம். அதாவது சூரியன் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது 3 கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம். செவ்வாய் ஆட்சி அடைகிறார், சூரியனோ உச்ச நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார். அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு பார்க்குறோம். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் துலாமில் ஆட்சி. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார். நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்ர நிலையை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும்? பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல, நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, தடையாகவே இருக்குது, நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு, என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே, எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா ஊர்கள்லையுமே ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன். அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில். இங்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போய் கிடைக்கும். அப்போ இந்த 2 மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள். சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் 2 பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். வாங்க பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே அதிகமாக யோசிப்பீங்க. இவ்வளோ நாள் யோசிக்காமல் நீங்கள் செஞ்ச விஷயங்கள், மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் நடந்து அவங்களாம் உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, அவங்க தான் நம்ம மேலே ரியாலிட்டியாக பாசம் காட்டுறாங்க நீங்கள் நினச்சி நீங்கள் செஞ்ச விஷயங்கள்னால நிறைய இழப்பை சந்திச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. பொதுவாகவே கும்பராசி
ஒரு கும்பத்தில் அடைக்கப்பட்ட தங்க ஒரு கட்டின்னு சொல்லலாம். நீங்களாம் ஒரு தங்க கட்டி மாதிரி தான். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான நபர்கள். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை உரசி பார்ப்பாங்கள்ல, இது தங்க ரியலா டூப்ளிகேட்டா அப்படின்னு உரசி பார்க்குற மாதிரி தான் உங்களை உரசி பார்த்து உங்களுடைய அவ்வளோ வைப்ரேஷனை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வைப்ரேஷனை எடுத்துகிட்டு போகிற அத்தனை பேரும் போனவன் தான். இன்னுமே ரீஎன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது. இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். இரத்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி, உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான உறவுகள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் தான் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய மாதம். துரோகம் செய்தவர்கள், உங்களை வஞ்சித்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த கார்த்திகை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஆகா, என்னன்னு தெரியலையே, நம்ம இவங்களுக்கு கும்பராசி இந்த பெண்ணுக்கு இப்படி பண்ணமே, கும்பராசி இந்த ஆணுக்கு இப்படி பண்ணமே, நமக்கு இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு உங்கள் நேமை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நான் பேரை சொல்ல முடியாது, அவங்க பேரை சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரக நிலையில் ஒரு தாக்கம் அவங்களுக்கு ஏற்படும். அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு பிளான் போட்டுக்கிட்டு யோசித்துக்கிட்டே இருக்கீங்கன்னா தொழிலை ஆரம்பிக்கலாம். அதே போல் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கிற அல்லது அரசாங்க வேலையில் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானம் செலுத்த வேண்டும். பணம் வரும், லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை எங்கே போய் சேமிக்கிறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். அப்போ தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட அன்பை காட்டி கேட்டாலும் சரி, தயவுசெய்து உங்களுடைய பொருளாதாரத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காதீர்கள். இந்த காலகட்டம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எதான சொல்கிற முயற்சிகள் எல்லாமே நீங்களே விரயத்தை செய்த மாதிரி முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவு கவனமாக இருங்க. கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் குதூகலமும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.